இன்னும் வந்து அதையும் இதையும் சேர்த்து வச்செல்லாம் பார்க்கல இல்லையா? இப்ப எது வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். எந்த சைடு வெயிட் வருது நமக்கு பொதுவாக? நல்லது நிறைய வருதா? ஃப்ரீயா இருக்கிறது இருக்கா? சில பேர் அசைக்கிறீங்க, சில பேர் இல்ல. சொல்ல வேண்டாம் இல்லையா? சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கு. சொல்லக்கூடாது. எது வேணாலும் இருக்கட்டும். இப்ப 2மே தான் இருக்கும். அதுதான் இயல்பு வாழ்க்கை. இப்ப இந்த இயல்பு வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? நாம எப்படி வந்து இத மாத்திக்கணும்? அப்படிங்கிறது தான் அடுத்தது நம்ம யோசிக்கணும். நமக்கு இது தெரிஞ்சிடுது. நம்ம தினமும் இத கிளறி கிளறி எடுக்கணும். டெய்லி கிளறி எடுக்கும் பொழுது, ஒரு நாளைக்கு நமக்கே தோணும், இது எனக்கு வேணுமா? வேண்டாமாங்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட்டு அத கிளறி கிளறி காமிச்சா தானே வந்து தெரியும். ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஒரு பழக்கத்த வச்சுட்ருக்கேன். அந்த பழக்கம் எனக்கு தேவையில்லன்னு தோணுது. ஆனாலும் வச்சிட்ருக்கேன். ஒரு டெக்னிக் ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க டீ விடணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. டீய விடணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன்னா, விடுறதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 டீய 15 டீய ஒரேடியா குடிச்சு பாருங்க. என்ன ஆகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுல்லா அதாவது அட்மோஸ்ட் அந்த என்ஜாய்மென்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து போய் பாருங்க. ஓஷோலாம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு டைப்ல அவங்க. போய் பார்த்த உடனே அங்க தான் வேதாத்திரி மகரிஷி இன்பம்ங்கிற ஒரு விஷயம் அப்படியே அளவு முறை மாறும் பொழுது சொன்னாங்க இல்லையா? இப்ப நீ குடிச்சு பாரு கண்ணா. உடனே என்ன செய்யுது? ஆசி சிரமத்தை அழகா சொல்றாரு பாருங்க உதாரணத்தை. அதே ஜாங்கிரி தான். ஜாங்கிரி இனிப்பு. கொஞ்ச நேரம் கழிச்சு 10 ஜாங்கிரிக்கு அப்புறம் கசப்பாச்சு. அழகா சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. மற்றெல்லாம் கதைகள் வந்து வந்தது. இவங்க சயின்ஸ் சொல்றாங்க. அப்ப எது நான் ஒரு இன்பம்ன்ட்டு நினைச்சிட்டு இருந்தனோ, அதை நீ ஃபுல்லா போகும்பொழுது அது இன்பமாகவே தெரியல. அந்த இடத்துல தான் பேரின்பம்ங்கிற இன்னொரு ஒரு மேட்ரு வந்துடுது. அப்ப அந்த முழுசா வந்து நம்ம போய் பார்க்குறோம். முழுசா அதுக்குள்ளார போய் பார்த்து, அப்ப என்ன செய்யும்? வெறுப்பு வந்துடும். தானாக போகுமா? போகாதா? நாமளே மாத்திக்குமா நம்மள? ஈஸியா? அப்ப சண்டை போடுறோம். இப்ப அப்படியே வருவோம். சண்டை போடும்போது போய் அதுக்கு நல்லா சண்டை போட முடியுமா? வேண்டாம் இல்ல? பயமா இருக்கு இல்லையா? ஓகே. எந்த இடத்துல எந்த டெக்னிக்கை எப்படி நம்ம வந்து அப்ளை செய்து பார்க்கறதுங்கிறது வேணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த இதையை வந்து ஒரு இதுவா நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நமக்கு வர இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, தெரிஞ்சிடுது. இப்போ இந்த தெரிஞ்ச விஷயங்களை ஒன்று ஒன்றா கழற்றுறது எப்படின்னு பார்க்கணும். கழட்டி வைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அதை எடுக்கிறதுல. ஏன்னா எடுக்கும்போது நிறைய ஞாபகம் வருது இல்லை? இப்போ யோசிக்க சொன்ன உடனே நிறைய ஞாபகம் வந்துடுது இல்லை? அதை யோசிக்க போன உடனே இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ நிறைய அப்போ சேருது. அப்போ இது சேரும் பொழுது முதல்ல என்ன செய்யணும்? இந்த சேர்றதை குறைக்கணும். இப்போ சேர்றதை எப்படி குறைக்கலாம்? அப்போ என்ன செய்யலான்னு சொன்னோம்னா, மகரிஷி சொல்கிற மாதிரி உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது உடலில் மாறுதா இல்லையா? நீங்கள் கண்ணால் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கண்ணால் பார்த்த பிறகு என்னென்னலாம் ஆகுது? கண்ணு பார்த்தது உள்ளே கொண்டு போய் ஞாபகம் வச்சுட்டு இருக்குதா இல்லையா? கண்ணு பார்க்கும் பொழுதே வேற வேற அதை கனெக்ட் செய்து யோசிக்குதா இல்லையா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் எங்கே நடக்குது? உடலுக்குள்ளாகவும் மாற்றங்கள் நடக்குது. அப்போ உடலுக்குள்ளாக மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போது விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ரத்தம் வந்து புதுசு புதுசாக ரத்தம் உருவாகிட்டே தானே இருக்கு. ஒரே ரத்தமாக ஓடிட்டு இருக்கு. ஒரே ரத்தம் ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? யாரு ரத்தத்தை சுத்தப்படுத்துறாங்க? யாரு சொல்லுங்க. கேக் இறைவன். சரி, அந்த இறைவன் தான். அவர் சிம்பிளா அவர் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம். இறைவன் எங்கேருந்து வந்து அது செய்கிறார்? ஏதோ ஒரு இறைவன் இப்போ அவர் கூப்பிடுங்க, கொஞ்சம் எனக்கு பியூரிஃபை சொல்கிறேன். முடியுமா? இறைவனை கூப்பிடலாம். அந்த மாதிரி இருந்துட்டு ஜாலி இல்லை. ஏய் எப்பா வாப்பான்ட்டு போயிட்டு அங்கே இங்கேன்னு போக தேவையில்ல. இறைவன் எப்படி செய்கிறாரு? உடலுக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய நுரையீரலை வச்சு செய்கிறார் இல்லையா? ஓகே, இதயம் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களையும் கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டோம். ஸோ இதயம்ங்கிறது என்ன செய்யுது? ஹார்ட் வந்து இப்போ சுத்தப்படுத்தி அணிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ சுத்தம் ஆகிட்டே தானே இருக்கணும்.
புதுசா புது ரத்தம் வந்துகிட்டே தானே இருக்கணும், புது செல்லு உருவாகிட்டே தான் இருக்கணும். இல்லாட்டி இந்த ஸ்கின்னே எப்படி போயிடும்? ஸ்கின்னு நல்லா பளபளன்னு தான் நல்லா இருக்குங்கிறதுக்கு நிறைய செய்கிறோம் இல்லையா? நம்ம கலர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் பளபளப்பு வேற இல்லையா? கலருக்கும் பளபளப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாருமே நம்ம பளபளன்னு இருக்கணும்னு நினைக்கிறோமா? நம்ம இருக்கிற துணியும் சரி, நம்ம உடல்ல இருக்கிற சரி, எல்லாமே பளபள இருக்கணும்னு நினைக்கிற ஆளு ஒரு விஷயத்த பளபளன்னு வச்சுக்கணுமா இல்லையா? ரைட். ஸோ அப்போ அந்த பளபளன்ட்டு வச்சுக்கணும்னு சொல்றத அப்போ என்ன செய்யலாம்னா, நாம அந்த உடல் உறுப்புகளை அட்லீஸ்ட் அதை புதுசா உருவாகிட்டே இருக்குது சில விஷயங்கள். மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா அது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா நடக்குங்கிறாங்க. அதுக்காக தான் உடற்பயிற்சி கொடுத்தாங்க இல்லையா? கொஞ்சம் இப்போ பயிற்சி முறைக்கு தான் வருவோம். உடற்பயிற்சி செய்யும்போது என்ன செய்ய சொன்னார், கண்களை திறந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இல்லையா? என்ன இது எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி தாக்குறீங்க? ஸோ அப்படி செய்யக்கூடாது. சரி, என்ன செய்கிறாங்க, அவர் சொன்ன விஷயமே கம்ப்ளீட்டாக வித்தியாசம். நம்மளாம் பார்த்ததெல்லாம் அப்படிதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இவர் என்னடான்னா வித்தியாசமாக சொல்கிறாரு. எதுவும் பார்க்காதீங்க, கண்ணையை திறந்துக்காதீங்கன்ட்டாங்க. மற்றவங்க எப்படி சரியா பண்ணுறாங்களேன்னு நான் பார்த்துட்டு செய்யறது எனக்கு ஒரு குஷி. ஸோ அவர் வீட்லேயும் இருக்கும்போது வீட்டில் யார் இருக்காங்க யாரும் இல்லை, அப்போ கூட கண்ணை திறந்துக்காதீங்கிறாரு. இது என்னது, இது ரொம்ப அநியாயம் இல்லை? ஸோ ஏன் சொன்னார் அவர்? எதுக்காக சொல்கிறாரு? ஏதோ யோசிச்சு பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. நான் கண்ணை திறந்து தான் டெய்லி செய்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு யோசனை வருது. ஸோ கண்ணை நம்ம மூடிட்டு செய்யும்போது கவனம் சிதறாமல் நமக்குள்ளாக இருக்கும். ஸோ அப்போ கவனம் சிதறாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னொன்னையும் சொன்னார், எந்த உறுப்பு மேலே நீங்கள் செய்கிறீங்களோ அந்த உறுப்பையே நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இங்கே தான் ஒரு தந்திரம். அவர் பயங்கர தந்திரக்காரர் பாருங்க. ஸோ இந்த தந்திரம் மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு என்ன தந்திரம்னா, நீங்கள் அது மேலே நினைக்கும் பொழுது கவனம் சிதறாமல் போன ஒரு காரணத்தினால நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதிகமாக குவிய ஆரம்பிச்சிடுது. எது? என்னுடைய சக்தி, ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த பேர் தெரியாதவங்க என்னுடைய ஆற்றல், அவ்வளோதான். அந்த சக்தி அங்கே குவிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அதிகமாக குவியுது. நம்ம உடலுக்குள்ளார இருக்கிற ஆற்றலுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்ப் இருக்கிறது. எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மைண்டு எதை நினைக்குதோ, மைண்டு நினைக்கிற இடத்துக்கு எனர்ஜி போகுமா. எனர்ஜிங்கிறது எனர்ஜி வில் ஃப்ளோ வேர் எவர் யூ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அது சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சண்டை போடுற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கு நம்ம சண்டைக்காரனாலாம் மாற வேண்டாம். ஓகே, நம்மளே யோசிச்சு பார்ப்போம். கோபம் வருது, அடிக்கணும்னு தோணுது. அடிக்கணும்னு தோணுதுன்னா கையால் அடிக்கணும்னு தோணுவது, கையால் அடிக்கணும்னு தோணுச்சு. அப்போ அடிக்கணும்னு தோணுன்னா அடிச்சிட்டேன். அடி வாங்கினவங்களுக்கு வலிச்சுதா இல்லையா? இப்போ இதை நினைக்காம ஒரு அடிக்கிறேன், வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்க மேலே நான் அடித்தேன், சும்மா ஹாய் அப்படின்ட்டு அடித்தேன். அதே இது நினச்சி வேற ஒரு இன்டென்ஷனில் அடித்த போது அதே அடி, ஆனால் எப்படி மாறி போச்சு பாருங்க. இப்போ காரணம் என்ன? யார் அங்கே இருக்கா? மனசுனால அந்த ஆற்றல் போய் இப்போ என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு ஆக்ஷனை, அந்த இன்டென்ஷன் ஒரு காரணத்தினால ரிசல்ட் வெவ்வேறு விதமாக கொடுக்குது. கரெக்டா? டெக்னிக் தானே. சண்டைக்காரங்க அதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விரல்லையே கொண்டு வராங்க இல்லையா? அவ்வளவு எனர்ஜியை கொண்டு வர முடியுங்கிறது இது ஒத்துக்கக்கூடிய சயின்ஸ் தானே. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா கதையா நாமளே, ஏன்னா நம்மளுடைய கையே மாற்றி மாற்றி அடிக்குது, தெரியறது அப்போ ஃபோக்கஸ். அப்போ நீங்கள் மைண்டை கை பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளாக கொண்டு போகணுன்னு சொன்னோன்னா, இன்னும் உங்களுடைய கை என்ன செய்யும், அதுக்கு வேண்டியதெல்லாம் தானாகவே எடுத்துக்கும். அப்போ அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் தானாக அது காணா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனையை எப்படி நாம் அது அணுகுமுறை எப்படி இருக்குது பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறோம். சின்ன சின்ன உறுப்புகளாக நம்ம போகலாம்.
கடைசியாக மனசுக்கு கடைசியாக போகும். அவர் ஏன்னா ரொம்ப அட்டகாசம், அது தாங்காது மனசு இல்லையா. அது பெரிய கடல் வேற அது. ஏன்னா அதுக்கு பவுண்டரி வேற கிடையாது. உடலுக்காவது பரவாயில்ல, ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச்சுன்ட்டு ஏதோ 4 அடி அந்த மாதிரி இருக்கு. மனசுக்கு இருக்கா? கண்ட்ரோலே இல்லாமல் பெருசாக கட்டிக்கிட்டே போகும் பில்டிங்கை. நல்ல பில்டிங் கட்டலாம் இல்லையா? எத்தனை மாடி வேணாலும் வச்சுக்கிட்டு எத்தனை ஸ்விம்மிங் பூல் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உடலுங்கிறதுல ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ உடலுக்குள்ளாக ப்ராக்டிஸை கொடுங்கிறதுக்காக தான் உடற்பயிற்சிக்குள்ளாக இவ்வளோ விஷயங்களை மகரிஷி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே அதை புதுப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. எதனால்? உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி வச்சு தான். அதுக்காக சில மூமெண்ட்ஸ் இப்படி அப்படின்னு அசைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அசைக்கும் பொழுது அந்த அசைவுகளின் காரணமாக கொஞ்சம் இப்போ இந்த ஃபேனே இருக்குது, ஃபேன் அசைஞ்சதுனால அந்த அசைவில் வரும்போது என்ன பண்ணுது? ஒரு பக்கம் அந்த காற்று வருதா இல்லையா? அந்த காற்று பட்ட உடனே எனக்குள்ளார எப்படி இருக்குது? இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மாறி போயிட்டுன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுது. இது எப்போதுமே இது நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போ அதே மாதிரி என்னுடைய உடம்புக்குள்ளார நான் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்க முடியுமா முடியாதா? புது ஆற்றலை நானே உருவாக்கலாம்ல. என்னுடைய உடல் முழுக்க இதை செய்ய முடியுமா? எங்கெல்லாம் எனக்கு தோணுதோ அதுக்குள்ளாகலாம் கொண்டு போக முடியும் தானே. அப்போ என்னுடைய உடலை நான் புதுசாக எப்போதுமே அந்த நியூ பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறந்த குழந்தை மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துன்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே அழகாக என்றும் இளமையோடு இருக்கலாம் தானே. உடல் ரீதியாக வெளியில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த செல்கள், அந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், இந்த ஓட்டங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓட்டங்கள் எல்லாம் நான் சரிப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன்னா யார் நல்லா ஓடுவாங்க? நான் தான் நல்லா ஓட போகிறேன். ஆனால் நல்லா ஓடணுன்ட்டு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்ட மாதிரி செய்யணுமா இல்லையா? செய்கிறேன்னா நான் கேள்வி கேட்டு பார்ப்பேன். இது உங்களுக்கு கேள்வி, நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. மகரிஷி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்ல வந்தோம்? எந்த ஒரு விஷயம் எனக்கு காதில் விழுதுன்னு சொன்னாலும் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் என்னுடையதே ஆக்கி அதுக்குள்ளார நான் போகிறத தவிர்த்துட்டு, அது ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதுக்கு இவங்களுக்குள்ளார இது ஆகுதுன்னு நான் பார்த்தேன்னா, அனுபூதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதில் போய் அனுபவிக்கல, அனுபவிக்காமலே அனுபவிச்சிடுறேன். எப்படி? ஒரு வெர்ச்சுவலாக. இன்னைக்கு அப்படி தானே இருக்குது உலகமே. அப்படியே இன்னொன்று ரியலாக நடக்காத அப்படியே காமிக்கிறாங்கல்ல, அப்படி நினச்சி பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே நடந்த விஷயத்தில் என்ன இதில் வந்து நடந்ததுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் மறந்துடுறேன். அப்போ எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது நான் அமையும் பொழுது என்ன வந்துச்சு? இப்போ அன்னைக்கு போட்டு வச்ச அந்த பாடம் இருக்கு இல்லையா, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்து நிற்கும். அது எனக்குள்ளார வேலை செய்யுமா? அப்போ நான் எனக்கு பிரச்சனை வரும்போது புதுசாக வந்து எனக்கு வந்தாலும் என்ன செய்யுது? டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ எது ஒன்று நடந்தாலும் எங்கே எதுவாக இருந்தாலும் மேலோட்டமாக கருத்தை மட்டும் நாம் எடுத்து பார்க்க கற்றுக்கணும். அப்போ என்னுடைய ஸ்டாக் இப்போ எப்படி இருக்கும்? நமக்கு நடந்த விஷயங்களை விட மற்றவங்களுக்கு நடந்த விஷயம் தானே நிறைய நமக்குள்ளார இருக்கு. உங்களது மட்டும் ஞாபகம் வந்துதா? நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கும்பொழுது மற்றவங்கெல்லாம் வந்தாங்களா, நம்ம மட்டும் வந்தோமாங்க? மற்றவங்களாம் வராங்களா? நிறைய மற்றவங்க தான் வராங்கல்ல. என்னைக்கு தான் அவங்களெல்லாம் கழட்டி விட போகிறோம்? நம்ம யாரை வேணாலும் இருக்கட்டும், கழட்டி விடுறதுனா டியூட்டி எல்லாம் உடனே செய்யாமல் அப்படியே கழட்டி விடுறது, அது சொல்ல வரல. ஓகே, உடனே இப்படின்ட்டு வந்து வேற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது.